தம்பின்னாரு இப்போ தற்குறின்றாரு. பேசுற பேச்சு மாறினே தான் இருக்கும். ஆட்சி மாறினாதான் அவருக்கு பேச்சு கொடுக்க முடியும். நம்ம பேசிலாம் வேணாம், ஆட்சியை மாத்தினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். அதை பத்தியும் பார்க்கலனாலும் எல்லாத்தையும் சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கு. இப்போ அப்போ மாதிரி கிடையாது. எதையும் பார்க்காம ஒன்று நாங்கள் வர கிடையாது. இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எக்ஸ் இருக்கு. எல்லாத்துலேயும் இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்குறோம்ல. அங்கேருந்து டைரெக்டா வர்றது தான். அப்பத்துல இருந்து தளபதியும் பார்க்குறோம். அவங்க தான் முன்னாடி சொன்னாங்க, சின்ன பசங்க அப்போ சின்ன பசங்க ஓட்டவங்களுக்கு வேணும். இங்க நடக்கிற எல்லா சமூகத்துல நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. நடக்கிறவன் ஜெயிலில் நின்று 12 பேர் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டு. இவ்வளவு தூரம் சிரிக்கிறானுங்க, அது சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றானுங்கன்னா அப்போ அரசு எந்த லெவலில் இருக்குது, எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்றதை தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணவன் 12 பேரும் நின்று ஜெயிலில் சிரிக்கிறானுங்கன்ற வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் அங்கே நான் லைக்ஸ் தான் போதே தவிர இன்ன வரைக்கும் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. எல்லாரும் வெளியில் சுதந்திரமாக தானே இருக்காங்க. இங்கே சாமியை பார்க்கறதுக்கு கூட காசு கட்டி போகிறாங்க. ஆனால் இவனுங்க எல்லாரையுமே ஈஸியாக பார்க்க முடியுது. ஈஸியாக எல்லாரும் ஜாலியாக சுற்றுறானுங்க. இவனுங்கெல்லாம் அழகாக போகிறானுங்க, அழகாக வரானுங்க. சட்டமே இல்லைன்றோனா? சட்டமே இல்லை, பயம்ன்றவனே கிடையாது குற்றம் பண்ணவனுங்களுக்குலாம். அவரோட சின்னார் பொண்ணால் வந்ததுங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பேனர் இருக்கும். இதே எங்கள் தளபதி பொண்ணால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நானே அண்டர்பீட் 40 அடி பேனர் வச்சேன். அந்த பேனர் வச்சதுலேருந்து என்ன டிஎம்கே ஆளுங்க என்னென்ன கொச்சத்தமாக கொடுத்தானுங்க. அதாங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க. இல்லைன்னா எங்களை பார்த்து எங்களை வேலை செய்ய விடலாம்ல, எதுக்கு எங்களை வேலை செய்ய விட மாட்டீங்க? எந்த யூஸுமே இல்லை. அவரோட பேச்செல்லாம் இப்போ சேஞ்ச் நடக்கும் போது தான் தம்பின்னாரு இப்போ தற்குறின்றாரு. பேசுற பேச்சு மாறினே தான் இருக்கும். ஆட்சி மாறினாதான் அவருக்கு பேச்சு கொடுக்க முடியும். நம்ம பேசிலாம் வேணாம், ஆட்சியை மாத்தினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு கூட எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்கண்ணா. இப்போ சாப்பாடு போடுறோன்னா அதுக்கும் வழி கொடுக்க மாட்டாங்க, எதுக்கும் வழி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எதுக்கு நாங்கள் ஒரு ஆள் இல்லைன்ட்டு எதுக்கு எங்களை பார்த்து போய்ப்பிடுங்க? 18 ஓட்டு போட வயசு வந்துச்சு. ஓட்டு எல்லாமே வாங்கியாச்சு. சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஓட்டு யாருக்கு? விஜய் தளபதி தான். சரி, எதுக்கு விஜய்? அவங்க இப்போதானே உள்ளே வரீங்க. அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவம் எதுவுமே கிடையாது. எதை பத்தியும் பார்க்கலனாலும் எல்லாத்தையும் சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கு. இப்போ அப்போ மாதிரி கிடையாது. எதையும் பார்க்காம ஒன்று நாங்கள் வர கிடையாது. இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எக்ஸ் இருக்கு. எல்லாத்துலேயும் இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்குறோம்ல. அங்கேருந்து டைரெக்டா வர்றது தான். அப்பத்துல இருந்து தளபதியும் பார்க்குறோம். நான் வந்து 15 வருஷமா தளபதி மக்கள் இயக்கத்தில் இருக்கேங்க. நான் வந்து இப்போ கிடையாது, எப்பவுமே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து தளபதி பொண்ணால் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, நான் வந்து ஒரு சாப்பாடு அப்போ எனக்கு எந்த ஒரு தொலைவும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னைக்கு நாங்கள் அரசியலாக மாறினோமோ அன்னிலேருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சல், ஏகப்பட்ட எங்கள் தூங்க விட மாட்டாங்க. ஒரு பேனர் வச்சு எதுவுமே எங்களுக்கு பண்ணதில்லை. ஆமாம், நீங்கள் எதிர்த்து வருவீங்க, நாங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும் தான் ஆட்சியில் இருக்கணுமா? நாங்கள் இருக்கக்கூடாதா? அவங்களுக்கான மக்களோட விருப்பமே தளபதி அவர்கள் வந்து நம்ம ஆட்சியில் வந்து கண்டிப்பாக மக்கள் ஆதரவோட தனித்து இருந்தாலுமே டிவிக்கு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். அதுக்கான வேலை தான் நாங்கள் இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். சத்தியமா இல்லைப்பா. என் பொண்ணு 5th படிக்கிறா, கூட பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கைடியன் மாதிரி வைக்க வேண்டியதாக இருக்குது. வேலைக்கும் போகிறோம், வீட்டில் ஆள் இல்லை. ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆள் வைக்கணுன்ற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே 100% கிடையவே கிடையாது. பெண்களுக்கு இங்க நடக்கிற எல்லா சமூகத்துல நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. நடக்கிறவன் ஜெயிலில் நின்று 12 பேர் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டு. இவ்வளவு தூரம் சிரிக்கிறானுங்க, அது சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றானுங்கன்னா அப்போ அரசு எந்த லெவலில் இருக்குது, எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்றதை தெரிஞ்சிருக்கணும். முன்னாடியே 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணவன் 12 பேரும் நின்று ஜெயிலில் சிரிக்கிறானுங்கன்ற வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் அங்கே நான் லைக்ஸ் தான் போதே தவிர இன்ன வரைக்கும் அவனுங்களை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. எல்லாரும் வெளியில் சுதந்திரமாக தானே இருக்காங்க. இங்கே சாமியை பார்க்கறதுக்கு கூட காசு கட்டி போகிறாங்க. ஆனால் இவனுங்க எல்லாரையுமே ஈஸியாக பார்க்க முடியுது. ஈஸியாக எல்லாரும் ஜாலியாக சுற்றுறானுங்க. இவனுங்கெல்லாம் அழகாக போகிறானுங்க, அழகாக வரானுங்க. அப்போ சட்டம் வந்து இங்கே பிரச்சனையாகவே இருக்கு. சட்டமே இல்லைன்றோனா? சட்டமே இல்லை, பயம்ன்றவனே கிடையாது குற்றம் பண்ணவனுங்களுக்குலாம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பசங்கன்னா நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? எல்லாருமே தளபதி தானா? முன்னாடி இருக்காங்க எங்க தளபதி, இப்போ சின்ன தளபதிங்க இவங்களே இறங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கூட ஆளுங்க இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கீங்க இந்த வயசு பசங்களாம் தேர்தலில் இறங்கி ஓட்டு போடுறோன்னு சொல்லி விஜய் வந்தனால தான் இந்த பசங்க அண்ணன் ஒருத்தருக்கோசரம் மட்டும்தான் இத்தனை பேர் இறங்குறது. இன்னும் 147 பேர் இருக்கானுங்க, எல்லாருமே வருவானுங்க. இல்லாத பசங்களே எங்களுக்கு ஓட்டு இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும்னு நினைச்சு ஓட்டு போட முடியாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. முதல் தடவை ஓட்டு போடுறவங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கான மக்களோட விருப்பமே தளபதி அவர்கள் வந்து நம்ம ஆட்சியில் வந்து கண்டிப்பாக
கண்டிப்பா மக்கள் ஆதரவோட தனித்து நின்றாலுமே டிவிக்கு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். அதுக்கான வேலை தான் நாங்கள் இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கூட்டணி வேணாம், நாங்களும் ஒரு கூட்டணி வேணாம். வர சொல்லுங்க, மோதி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு 26 வச்சுக்கலாம். அப்புறம் கூட்டணி இல்லை, அவ்வளோ கூட்டணி பேசுறீங்க. உங்களுக்கே தெரியுதுல, அது மக்களுக்கும் தெரியும். நான் இந்த சைட்ல இருந்து சொல்றேன். அதனாலதான் காரணம் வந்து தளபதி தான் நினைக்கிறீங்க. சத்தியமா தளபதி தான். இது வரைக்கும் யாரும் இது மாதிரி வந்து நான் வந்து போடல, என் ஓட்டு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வெளியூர்ல ஓட்டு இருந்தாலும் சில பேர் போட மாட்டாங்க. இப்போ தளபதிக்காகவே நான் வெளியூரில் இருந்தாலும் நான் போய் ஓட்டு போட்டு வருவேன். என் ஓட்டை நிற்கிறாங்க. ஏன்னா என் ஆஃபீஸ்லேயே ஆளுங்க இருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்போ தளபதி இங்கே ஒரு தொகுதியில தான் தளபதி நிற்க முடியும். இது 233 தொகுதியில் வேற ஆள் தான் நிற்பாங்க. இப்போ அந்த ஒரு ஆளுக்காக மற்ற எல்லா தொகுதியிலும் ஓட்டு விழுவுன்னு நினைக்கிறீங்களா? விஜயன்ற ஒரு ஆளுக்காக கண்டிப்பா கண்ட்ரோல் இல்லாம வேற யாரும் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? கீழே இருந்து கூட பார்க்குறாங்க அண்ணா. அப்போ 2026 கண்டிப்பா தனித்து நின்றாலும் தளபதி தான்.